சகஸ்ர நாமங்களிலேயே மிக உயர்ந்தது லலிதா சகஸ்ரநாமம். அன்னையின் சகஸ்ரநாமம் நமக்கு புத்துணர்ச்சி தரும். வேதம் மாத்ருதேவோ பவ என்று கோஷிக்கிறது. மாதாவின் புகழ் பாடாதவர் யாரும் இல்லர். லலிதா சகஸ்ரநாமத்தின் முதல் நாமம் ஸ்ரீ மாதா என்பது. நமக்கு உற்சாகம் மிகுந்தால் அம்மா என்கிறோம். கஷ்டம் வந்தாலும் அம்மா என்கிறோம். உலகத் தாயாகி அவளை நினைக்காமல் ஒரு க்ஷணமும் நகர்வதில்லை. அந்த அன்னையை ஸ்ரீ மாதா என்கிறது லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ என்னும் அடைமொழியினால் பெருமை மிக்கவள். அவளை பற்றி சொன்னால் போதும், நன்மை பெருகும் என்று அர்த்தம். ஆனால் ஸ்ரீமாதாவை பற்றி சக்தி என பாரதியார் பெருமைப்படுகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய் என்கிறார். ஸ்ரீ என்றால் வேதம் என்றும் பொருள். ஸ்ரீ மாதா எனில் வேதத்தை தந்தவள். அவளை நினைத்தால் போதும், சகல கலைகளும் சித்திக்கும். இமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் தந்திடுவாளாம். வசினி முதலிய 8 வாக்தேவதைகள் இந்த சகஸ்ரநாமத்தை செய்திருக்கிறார்கள். இந்த வாக்தேவதைகள் தேவியின் வாக்கிலிருந்து வந்தவர்கள். காலையில் எழுந்தவுடன் ஸ்ரீ மாதா எனச் சொல்லி உலக அன்னையையும் உங்களை பெற்ற அன்னையையும் மனதார வணங்குங்கள். அவள் நம் தேவைக்கேற்ப நன்மைகள் செய்து மகிழ்விப்பாள். நம் மனம் தூயதாய் நல்லவற்றையே நாடி பெருமை பெறும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ என்று கூறி பெருமை பெறுவோம். முடியவில்லையானால் பரவாயில்லை, அம்மா என்று கூறி பெருமிதம் அடைவோம். பிரியமுடன்